வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு. நாளைக்கு வந்து சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு வந்து போகலான்னு இருக்கும். ஸோ எத்தனை பேர் வந்து சிந்தாமணி மாட்டு சந்தை வீடியோஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க, மறக்காம வந்து ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து குந்தாரப்பள்ளி சந்தை வீடியோஸ் வந்து பார்த்துருவாங்க இந்த வீடியோஸில். அப்படிங்க சிந்தாமணி குட்டிங்க. இப்போலாம் எவ்வளோ வரும் நான் வேலை இந்த மாதிரி இதில் எடுத்தா? சரியாக தான் இருக்குது. நல்லா ஹெவியாக வரும் இதெல்லாம் வந்து வளர்த்தோம்னா மாடு. இது மட்டும் எப்படி இருக்குது பாருங்க. என்ன வரும்? எந்த ஒரு கண்ணு நல்லா ஹெவியாக வருமான மாடு இது. சரியாக தான் வரும். இது எத்தனை மாதம் கண்ணுனா இருக்கு? இப்போ ஒரு வயசு குட்டிங்க தான் இது. இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டம். வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை. அப்படியே இந்த சைடு போடுங்களாம் நல்ல நல்ல பிரீடுகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா பிரீட், நல்ல கலரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த சைடு தான் இருக்கும். ஸோ விலையும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆனால் கன்றுங்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரியாக தான் இருக்குது. நல்லா ஹெவியாக வரும் இதெல்லாம் வந்து வளர்த்தோம்னா மாடு. நான் விலையும் அந்த அளவுக்கு இருக்கும். சூப்பர் பிரீடு. இது மட்டும் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ நல்லா ஹெவியாக வரும். வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க. நம்ம அப்படியே கேட்டு பார்ப்போம் இந்த மாதிரி பிரீடெல்லாம் எப்படி சொல்கிறாங்க, என்ன விலை. இது என்ன பிரீட்னா வரும்? எந்த ஒரு கண்ணு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே. வித்தியாசமாக இருக்குது. நல்ல பிரீட், நல்லா ஹெவியாக வருமான மாடு இது. சரியாக தான் வரும். இது எத்தனை மாதம் கண்ணுனா இருக்கு? இப்போ ஒரு வயசு குட்டிங்க தான். எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 9 கொண்டு வந்தீங்க. வித்துருச்செல்லாம் ஓரளவுக்கு ஒரு 4 இருக்கு. இன்னும் 4 இருக்குது. இதெல்லாம் நம்மளுதேவா? ஆமாம், 5 இருக்குது. இதெல்லாம் நம்மளுது. சரி. இது சண்டலுக்கு பல்லு போட்டு இருக்கா? பல் போடல. இன்னும் எதுவுமே பல்லு இல்லை. உங்கள் பேர்னா? அன்பு. அன்பு. எல்லாம் பெங்களூர் குட்டிங்க தானா? சரி சரி சரி. இப்போ இது இடத்த எவ்வளோ வரும்ண்ணா? நான் 30 ரூபா வேலை சொல்கிறேன். ஒரு 33 தான் மாடு ரூபாய்க்கு மேலே தான் கொடுத்தேன். ஸோ நல்லா ஹெவியாக இருக்குது கன்று. நல்லா லென்த்து, நல்ல ப்ரீடு. நல்லா வளர்த்தோம்னா சரியாக தான் வரும் இதெல்லாம். சிவனுக்கு எப்படி சிவன் மூஞ்சில் கற்பு இருக்குது அது போல இது. சரி சரி சரி. பாதி வெள்ளை பாதி அருமையான மாடு வரும். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 35 முன்ன பண்ண. 35 முன்ன பண்ண. சரி 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 சரி. ரெகுலராக கிடைக்குமா இந்த மாதிரி கண்ணுங்க? சரி சரிண்ணா. இந்த ஒரு சந்தைக்கு காரியமங்கலம் போவீங்க? 3-4 சந்தை போகிறாங்க. பாப்பாருப்படி வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க, ஞாயிற்றுக்கிழமை போச்சமல்லி, செவ்வாய்க்கிழமை காரியமங்கலம். சரி சார். நம்மளது எந்த ஊர்னா? பையூர் தான். ஸோ நல்லா அருமையாக இருக்குது ப்ரீடுங்க இதுங்கெல்லாம். ஸோ அப்படியே வந்து வேணும்னா வந்து கான்டாக்ட் நம்பர் தான் வாங்கி தரேன். நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி வீட்டுக்கிட்ட போய் பார்க்குறதா பார்க்கலாம், இல்லை சந்தைக்கு வந்து பார்க்குறதுனால பார்க்கலாம். கான்டாக்ட் நம்பர் தான் வாங்கி தரேன். ஸோ இதுவே கிடைக்காது, ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு சேல்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து வேறு கண்ட்ரிங்க வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடணும். 797415979715. சரி சார். ஸோ வளர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரீடு எடுத்து போய் வளங்க நல்லா வந்து ஹெவியாக வரும். நம்ம நினைச்ச மாதிரி மாடும். ஸோ எவ்வளோ சொல்கிறாங்க ஐயா போய் கேட்டு பார்ப்போம். எவ்வளோ சொன்னீங்க இது? எவ்வளோ சொன்னீங்க இதை? 20,000 சொல்லியிருக்கீங்களா? இதுவே 13 சொல்லியிருக்கீங்க. 2 தான் கொண்டு வந்தீங்களா? 20,000 என்னமோ சொல்லியிருக்காங்க. இது பார்த்துட்டு இருக்காங்க அந்த கன்று தான் எல்லாருமே வந்து. அதே விட்டீங்களா? இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கன்றுங்களாம் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க நிறைய வந்து வச்சுருக்காங்க. எல்லாம் வளர்ப்பு கன்றுங்க தான். பிளாக்கு.
ஸோ கொம்பு இருக்கிறது, கொம்பு இல்லாத எல்லாமே வச்சுருக்காங்க. சின்ன 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 கன்றுங்க. எந்த ஊருன்னு தெரியல. இதெல்லாம் எந்த ஊருதியா? இது காவேரிப்பட்டினம். காவேரிப்பட்டினத்தா? வந்து காவேரிப்பட்டினத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கன்றுங்க. இவர் வச்சிருக்கிறதெல்லாம் ஜெர்சி. இதுங்களா சின்ன சின்ன கன்றுங்க நிறைய இருக்குது. சின்ன சின்ன கன்றுங்க. அப்படியே இதுங்கெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படியே கேட்டு பார்ப்போம். எத்தனை கொண்டாந்தீங்கய்யா? இது பாரு 5 கொண்டாந்தீங்களா? எல்லாம் எத்தனை மாதம் கண்ணுங்க இதுங்கெல்லாம்? 6 மாதம் 5 மாதம் கழிச்சு. 6 மாதம் 5 மாதமாண்ணா? சரி. இதுவெல்லாம் என்ன ரகம் வருதா? இது ஜெர்சி கிராஸ். ஜெர்சி கிராஸ் இதா? இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இது 9000 10,000 9,000 தான். 9,000 தான் கொடுத்துட்ற மாதிரி. இதுவெல்லாம் அது 7,000 தான். 7,000. இதெல்லாம் ஜெர்சிங்களா எப்படி? ஜெர்சி இது இல்லை ஒரு 7,000 ரேஞ்ச் இதுங்கெல்லாம். அது 5 ரூபாய். இது 5. எல்லாம் ஒரு 10குள்ளே தான் இருக்கா? ஆமாம். இது 5,000. இது 7,000. இது 7,000. இது 7,000. இது 5,000. எல்லாம் வந்து 10,000க்குள்ளே தான் வந்து வச்சுருக்காங்க. எந்த ஊரையா நீங்கள்? காவேரிப்பட்டினம். உங்கள் பேர்? இளங்கோ. வாரம் வாரம் வருவீங்க? எல்லா சந்தைக்கும் வாங்க. எல்லா சந்தைக்கும் வருவீங்க? காளிமங்கலம். இது சரி. இதெல்லாம் வந்து பல்லரிப்பு கன்றுங்க. ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே வந்து பார்ப்போம். விலையெல்லாம் பார்த்துருப்போம். உங்களுக்கு வந்து ஒரு 15,000 12,000 உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலரில் வந்து கிடைக்கும். ஹெச்எப் கன்றுங்க. ஸோ கன்றை பொறுத்த ரேட்டுங்க. நல்லா கொஞ்சம் இந்த சைஸ் எடுத்துங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 பக்கம் வந்து போயிடும் இந்த சைஸில். அதே நல்லா கொஞ்சம் நல்லா வந்து சனைக்கு வர ஸ்டேஜ்னால் உங்களுக்கு வந்து 30க்கு மேலே வந்து கிடைக்கும். 27லேருந்து கிடைக்கும். வந்து 27,000. தண்ணி நிற்குது. அவ்வளோ எவ்வளோ? 50,000 வேற 25 ராத்திரி வாங்க. அவசியம் வரீங்க. நாங்கள்லாம் ராத்திரி எப்படி போயிருவீங்க? மைட் பண்ணிடுவீங்க. கீழே ஒரு வாக்கு நிறைய வச்சிருக்காரு இவர். அப்படி எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 10 கொண்டு வந்தீங்களா? எல்லாம் புதுசாக எடுத்துகிட்டு வந்ததா? எல்லாம் ஒரு 10 கிடாரி இருக்குது. எல்லாம் பல்லா? இதெல்லாம் எப்படின்னா இன்னும் எதுவே பல்லு இல்லை. இப்போல்லாம் சனிக்கு வர ஸ்டேஜாக இன்னும் வளர்க்கணுமாண்ணா? அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கிடாரிங்க தான். எல்லாம் ஒரு 10 கிடாரிங்க வந்து வச்சுருக்காங்க. இன்னும் பல்லு எதுவுமே போடலன்றாங்க. எல்லாம் எந்த வருதுண்ணா இதெல்லாம் கண்ணுங்க? சிந்தாமணி குட்டிங்க. இப்போல்லாம் எவ்வளோ வரும்ண்ணா வேலை இந்த மாதிரி இதில் எடுத்தா? 32 வருமா? சரிண்ணா. அதுவே இந்த மாதிரி இதெல்லாம்ண்ணா 30 ரூபா. சரிண்ணா. எல்லாம் 35க்குள்ளே இருக்கா? சரி வந்து பார்த்தீங்கன்னா 32 30 அந்த விலை வந்து இருக்குது. அதே இதுவெல்லாம் எப்படின்னா வரும்? இது 30 ரூபா சொல்லியிருக்கீங்க. பேசினா கம்மி பண்ணி கொடுப்பீங்க. சரி. ஸோ அவங்க சொல்லியிருக்க விலை அது. நம்ம வந்து பேசினா இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம். வேணும்னா வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து வாங்கி தரேன். கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்கள். அப்படியே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுன்னா? உங்கள் ஃபோன் நம்பர் 73 49 51 58. சரி. ஏன் பையூரண்ணா? பையூர். சரி. பார்க்குறதுனா பாருங்கள் நிறைய இருக்குது இந்த வாரம் வந்து கிடாரிங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 32 35 அந்த விலை சொல்கிறாங்க. பேசின ஒன்று கம்மி பண்ணி கொடுப்பாங்க.
எல்லாம் பெரிய பெரிய கன்றுங்க. எல்லாம் பல்ல வச்சிருக்கேன் என்னன்னு தெரியல. பல்லனா ரெண்டு பல்லு எல்லாம் 2 பல்லு. நல்லா பெரிய கிடாரி. எந்த ஊருது? ஆனைக்கால். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 28,000 சொல்லி. 28. 2 பல்லு. இன்னும் டெஸ்ட்டில் எதுவும் இல்லையா? டெஸ்ட்டில் ஒன்று இன்னும் போடலாம். சரி. 2 பல்லு சொல்லியிருக்காங்க. எதோ பேசினா இதை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதை விட்டுங்களா இங்கே வந்து சின்ன சின்ன வளர்ப்புன்ற இதெல்லாம் பாருங்கள், அருமையாக இருக்குது. நல்லா உடம்பு நல்லா ஜோடியாக இருக்குது. ஒரே மாதிரி இருக்குது ரெண்டும். இதெல்லாம் எப்படி சொல்கிறான்னு தெரியல. எந்த ஊருக்குண்ணா? எந்த ஊருது? ஆனைக்கல். எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க இது ஜோடி? 55,000 ஜோடி 55. ஏன்னா ஒரு 1.5 வருஷம் ஆகுமா? அது 1.5 வருஷம் இருக்குமா? ஸோ நல்லா இருக்குது. விலை அவங்க சொல்லியிருக்காங்க. பேசினா எதை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு 6 மாதம் போல் வந்து வளர்த்தோம்னா நல்லா கொஞ்சம் சனைக்கு வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும். இன்னொரு 6 மாதம் வளர்க்கணும் நம்ம. ஸோ அதை விட்டிங்களா இங்கே வந்து சின்ன சின்ன கன்றுங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஜெர்சி, ஆலோ பிளாக் இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த சைடு வந்து வச்சுருக்கேன். வணக்கம் ப்ரோ. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜெர்சி? 5 சொல்லியிருக்கீங்களா? அது 6. எல்லாம் பிள்ளைலாம் சாப்பிட்றது தான் இது. சரி சார். எந்த ஒரு கண்ணா? 2 தான் கொண்டு வந்தீங்களா? இல்லை மாடு கண்ணு 2 கொண்டு வந்தீங்களா? சரி. ஏன்னா கை கறவையா எட்டு வந்தது? சரி. ஸோ வளர்ப்பு கன்று தான். தீவனம்லாம் எடுத்துக்கிற ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. இதை பேச வச்சாச்சு கொடுப்பாங்க. நீங்கள் வியாபாரிங்களா? வேன் டிரைவரா நீங்கள்? சரி. ஸோ அப்படியே வந்து இந்த சைடு வந்தீங்களா? ஸோ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோ பிளாக், ஜெர்சி இந்த மாதிரி தான். ஹெச்எப் கன்றுங்க அதான் நல்லா இருக்குது. மரியாதை கொடுத்தா உனக்கு தருவ உனக்கு மரியாதை கொடுத்தா அவ்வளோதான். அது யாருன்னா சொன்னா விட்டுருப்பாங்க. ஆனா ஓட்டிப்பாரு குட்டி ஓட்டிப்பாரு இதான் வந்து கேட்டு இருக்காங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல. நல்லா இருக்கு. பெரிய 60 கிராய்க்கு போனால் நான் நோட்டு கொடுக்குறேன். எங்கே தான் பேரியல் மாற்றிக்கிறது காட்டா சொல்ல எந்த தப்பு நம்ம குட்டிடா பாரு. அச்சா அச்சா என் கண்ணுடைய எங்க எங்க